அம்மா ஹாய் செல்லன்ஸ், வாங்க நம்ம வீட்ல என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாமா? பார்க்கலாமே வாங்க. அதுக்கு முன்னாடி இது என்னோட புது புடவை, எடுத்து பல வருடங்கள் ஆயிடுச்சு. ஓகே ஓகே. எஸ்எஸ்டி கலெக்ஷன்ஸ்ல தான் வாங்கணும். இத்தனை வருஷம் கழிச்சு இப்பதான் ப்ளவுஸ் தச்சிருக்கேன். ஓகே. ப்ளவுஸ் தச்சது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நம்ம ப்ளவுஸ் தச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம வர்ஷாவோட ஃப்ரெண்டு ஓபன், அவங்க அம்மா தான் தச்சு கொடுத்துருக்காங்க. சூப்பரா எனக்கு நல்லா இருக்கு. ஓகே. தேவைப்படுறவங்க ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல எஸ்எஸ்டி கலெக்ஷனையும், இது வந்து என்ன சொல்றது, ப்ரமோஷன்ல கிடையாது. சாரி வந்து நல்லா இருக்கு, காட்டன் சாரி அருமையா இருக்கும். இது பிளவுஸ் இதுலயே வந்துரும் நம்மளுக்கு, அப்படியே சூப்பரா ஃபால்ஸ் எல்லாம் வச்சு நல்லா நீட்டா தச்சு கொடுத்துட்டாங்க. அதுக்காக கமெண்ட் பண்றோம். தேவைப்படுறோம் தச்சுக்கோங்க. சென்னைக்கு தான், கோவூர்ல தான் இருக்காங்க அவங்க. சரிங்களா, வாங்க நம்ம வீட்ல என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாமா? ஓகே. புடவை எப்படி இருக்கு பட்டு? சூப்பரா இருக்கு மம்மி. எனக்கு இந்த கிரீன் வித் பிங்க் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி பட்டு சாரி கேட்டுன்னு இருக்கிறேன் பூஜா கிட்ட. அது யார் கட்டுற சாரி சொல்லு? பைரவா படத்துல கீர்த்தி சுரேஷ் கட்டியிருப்பாங்க. அந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், கேட்டுன்னு இருக்கிறேன். அதுவும் வந்து சாதாவால இருக்கக்கூடாது, காஞ்சிபுரம் பட்டில தான் இருக்கணும். போயிடலாம்ங்களா? நல்ல சில்க்ஸ் போயிடலாம், அங்கதான் நமக்கு போட செட் ஆகுது. காலையில குடிக்கிறதுக்கு கஞ்சி, என்னதான் சளி பிடிச்சிருந்தாலும் அதிகமா நோய் எதிர்ப்பு சக்தி தரக்கூடிய இந்த பழையது தயிர் போட்டு கரைச்சி வச்சிருக்கேன். ஏதாவது குடிக்க போறோம். தொட்டுக்கிறதுக்கு நல்லா சுல்லுன்னு கருவாடு, நேற்றுக்கு வறுத்ததுல மிச்சம் இருக்குது. அதுதான் மதியத்திற்கு சுட சுட சோறு. ஓகே. ஆவை பறக்குது, ஆனா மதியம் சாப்பிட்றதுக்குள்ள ஆறிடும்டா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, மணத்தக்காளி வத்தல், இது மூணும் போட்டு காரக்குழம்புன்னு சொல்லலாம், புளி குழம்புன்னு சொல்லலாம், வத்த குழம்புன்னு சொல்லலாம். அருமையாக குழம்பு வச்சாச்சு. நல்லா குட்டி குட்டி கத்திரிக்காய் நல்லா வதக்கி போட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காளான் பொரியல், வறுவல். ஏன்னா காரம் கம்மியாக போட்டிருக்கோம், காரக்குழம்பு இல்லையா, காரம் கம்மியாக போட்டு பண்ணிட்டோம். 3 பேக்கெட் காளான்ப்பா, டவுனு தான் வந்துருக்குது. ஆனால் நல்லா இருக்குது காளான், இந்த மாதிரி பண்ணோம்னா ருசியாக இருக்குது. அதுக்கப்புறம் அவிச்ச முட்டை, இதை கட் பண்ணி காரக்குழம்புல போடணும். இன்னொரு பொரியல் வந்து கேரட் பொரியல். ஏன்னா இப்போ எல்லாருக்கும் நீர்ச்சத்து கம்மியாகும், இந்த மாதிரி நீர்ச்சத்து அதிகம் உள்ள காய்கறிகளை சாப்பிடுவோம். வெயில் பயங்கரமாக இருக்குப்பா. எங்களுக்கு 1 வாரமாக நாங்கள் அங்கே இருந்ததில் தெரியல, வந்து பார்த்தா செம்ம வெயில் அடிக்குது. வீட்டுக்குள்ளே ஃபால் சீலிங் பண்ணதுக்கே இவ்வளோ அனல் வருது. பாவம், இந்த தளம் போட்டு ஓடு கூட ஒட்டாமல் இருந்தாங்கன்னா அவங்க நிலமெல்லாம் ரொம்ப கஷ்டம். அதனால் கொஞ்சம் மோர், இந்த மாதிரி தண்ணி குடிங்க. இதனால் சூட்டில் சளி பிடிக்கும், அதை பற்றி கவலைப்படாதீங்க. நம்ம உடலில் உள்ள சளி பிடிச்சதுன்னா நல்லதுன்னு நினச்சிக்கோங்க. நம்ம உடலில் உள்ள அழுக்கெல்லாம் வெளியே வருதுன்னு அர்த்தம். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து வேறு லெவலில் சமைச்சிட்டோம், விரும்பின மாதிரி சாப்பிட போகிறோம். இன்றைக்கி ஒரு பொடி செல்லாக்குட்டி ஸ்வீட்டில் டிஃபன் என்ன, லஞ்ச் என்ன, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வழக்கம் போல் நம்மளோட இயற்கை சந்தை பொருட்கள் தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்புக்கு ஒரு ஹாய் மெசேஜ் போட்டிங்கனாலே www உங்களுக்கு வெப்சைட்டோட லிங்க் வந்து நிற்கும். அதை டச் பண்ணிங்கன்னா வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் ஆர்டர் கொடுத்துக்கலாம். ஏன்னா என்னோட ப்ரெஷரை குறைக்கிறதுக்காக தான் நம்ம வெப்சைட் போயிட்டுருக்கோம். திரும்பவும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் எடுக்கிறது இல்லையான்னு நிறைய பேர் கேட்குறீங்க. ஒரு பெரிய ஆர்டராக கொடுக்குறீங்க அப்படின்னா அதில் நம்ம எடுத்துக்கலாம். மற்றபடி வெப்சைட்டில் போய் நீங்கள் அழகாக ஆர்டர் கொடுத்துக்கோங்க. சரிங்களா? என்ன பட்டு அம்மாவை ரசிக்கிறியா? நான் பேசும்போது பூஜா அந்த பக்கம் இப்படி பண்ணி சிரிச்சுக்கிட்டே இருக்கு, க்யூட்டாக இருக்குது அந்த ரியாக்ஷன் பார்க்குறதுக்கு. என்ன பட்டு? ஒன்றும் இல்லை, இன்னைக்கு May 25 யூடியூப் சேனல் தொடங்கி 4 வருஷம் முடிஞ்சு 5வது வருஷத்துல நம்ம அடி எடுத்து வைக்கிறோம். இன்னைக்கு வந்து கொஞ்சம் பேருக்கு உணவு கொடுக்கலாம், அதை ஞாபகமா அப்படின்னு சொல்லிட்டு உணவு கொடுக்கலான்னு போயிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் வெப்சைட் ஆஃபர் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு, May 25 இன்னைக்கும் இருக்கு. சரிங்களா? போயிட்டு பண்ணுங்க. நிறைய பேர் வந்து நம்ம அதில் கொடுக்குற பொருளை யூஸ் பண்ணி பார்த்துட்டோமா, ரொம்ப சூப்பராக இருக்குமான்னு கமெண்ட்டும் பண்ணியிருக்காங்க, வாட்ஸ்அப்லேயும் இருக்காங்க. ஸ்க்ரீன்ஷாட் வச்சு நான் ஸ்டேட்டஸ் வச்சுருக்கேன் பாருங்கள். சரிங்களா? அந்த ஆஃபரோட கிஃப்ட்டும் போயிருக்கு, நிறைய பேருக்கு ஸ்பெஷல் கிஃப்ட்டும் போயிருக்கு. அதையும் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, எங்களுக்கு கிஃப்ட் ரிசீவ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. ஒருத்தர் வந்து ரிசீவ் ஆகலன்னு சொல்லியிருக்கீங்க, அவங்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் ஆர்டரில் ஏதாவது மறந்துருப்பாங்க இல்லையா, அதனால நெக்ஸ்ட் ஆர்டரில் நீங்கள் அதை நாங்கள் போட்டு விட்றோம், கவலைப்படாதீங்கம்மான்னு சொல்லியிருக்கேன். எல்லாருக்குமே எல்லாரும் போய் சேரணும், அதுதான் நம்மளோட எண்ணம். இந்த மே மந்தில் கொடுத்துருக்க சரியான கிஃப்ட் ஆஃபர் அது வந்து உங்களுக்கு அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் இன்னைக்கு திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். செல்லுங்களா, வாழ்க வளத்துடன், எப்போதும் மகிழ்ச்சியா, நிம்மதியா, சந்தோஷமா இருங்கப்பட்ட குட்டீஸ். தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் அஸ். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 5 இயர்ஸாக உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் கொடுக்குறீங்க. இப்போ 5th இயர் ஸ்டார்ட் ஆகுது, கண்டினியூ பண்ணுங்க. லவ் யூ லாட்ஸ். பூஜா வந்து இதுக்காக அழகா ரெடி ஆயிட்டு உங்களுக்கு அழகா சூப்பரா ஒரு ஷார்ட்ஸ் போடுவாங்க, தேங்க்ஸ் சொல்லி. சரிங்களா? ஆமா. ஸ்பிரிட் பாசிட்டிவிட்டி. லவ் யூ ஆல். டாடா, பை. வாழ்க வளத்துடன்.